நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் சரணம். ஆழ்ந்த பக்தியுடன் நான் புனிதமான ஹோமத்தில் கலந்து கொள்ள சத்தியலோகத்திற்குச் சென்றேன். ஹோமத்திற்கு முந்தைய நாள் என் அன்பான பகவான் மற்றும் அம்மாவிடம் பிரார்த்தனை செய்ய தங்கப்பாறைக்குச் கோல்டன் ராக் சென்றேன். சரணாகதி நிறைந்த இதயத்துடன் பிரார்த்திக்கும்போது நான் திடீரென்று மயக்கம் அடைந்து சரிந்து விழுந்தேன் மற்றும் என் சுயநினைவை முற்றிலுமாக இழந்தேன். என் மகள் மற்றும் என்னுடன் இருந்த மற்றவர்களும் எனக்கு உதவ விரைந்து வந்து உடனடியாக என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். மருத்துவர்கள் எனக்கு சிகிச்சை அளித்து மெதுவாக என்னை மீண்டும் சுயநினைவுக்கு கொண்டு வந்தனர். நான் நனவுடன் இருந்தாலும் எனக்கு இன்னும் தலைச்சுற்றல் இருந்தது. அடுத்த நாள் ஹோமம், நான் அதில் கலந்து கொள்ள விரும்பினேன். மருத்துவமனை படுக்கையில் படுத்துக்கொண்டு நான் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தேன். பகவான், அம்மா, நான் இவ்வளவு பக்தியுடன் வந்துள்ளேன். தயவு செய்து நான் ஹோமத்தில் கலந்து கொள்வதை சாத்தியமாக்குங்கள் என்று. மருத்துவர் என்னை பரிசோதித்து சில ஆலோசனைகளை வழங்கிய பிறகு அவர் என்னை மருத்துவமனையில் இருந்து வெளியேற அனுமதித்தார். நான் இன்னும் வாந்தி மற்றும் கடுமையான தலைவலியால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தாலும் நான் என் பலம் அனைத்தையும் சேகரித்து சத்தியலோகத்திற்குச் சென்றேன். நான் அங்கு வந்தடைந்த தருணம், எனக்குள் சில தெய்வீக செயல்முறைகள் நடப்பது போல என்னுள் ஆழ்ந்த சுத்திகரிப்பை உணர்ந்தேன். பகவான் மற்றும் அம்மாவின் எல்லையற்ற அருளால் ஹோமத்தை என்னால் காண முடிந்தது. இது என் இதயபூர்வமான விருப்பமாக இருந்தது. பின்னர் வீட்டுக்கு செல்லும் வழியில் என் வாந்தி மற்றும் தலைவலி மோசமடைந்தது. நான் வீட்டுக்கு வந்ததும் நேராக மருத்துவமனைக்குச் சென்றேன். மருத்துவர்கள் என்னை அனுமதித்து எம்இதாஜ்லை ஸ்கேன் செய்தனர். இது என் மூளையில் ஒரு இரத்த உறைவு இருப்பதை வெளிப்படுத்தியது. எனது இரத்த அழுத்தம் மிக அதிகமாக இருப்பதாக அவர்கள் கூறினர். இரத்த அழுத்த மருந்துகளின் எனது ஒழுங்கற்ற பயன்பாடு என்னை கடுமையான ஆபத்தில் ஆழ்த்தியது என்பதை நான் உணர்ந்தேன். திரும்பிப் பார்க்கும்போது பகவான் மற்றும் அம்மாவின் அன்பும் அருளும் என்னை காப்பாற்றியது என்பதை நான் அறிவேன். அவர்கள் ஹோமத்தில் கலந்து கொள்ள எனக்கு பலம் கொடுத்தார்கள். ஒரு துயர சம்பவமாக மாறியிருக்கக்கூடியவற்றிலிருந்து என்னை காப்பாற்றினார்கள். எல்லையற்ற நன்றியுடன் என் அன்பான பகவான் மற்றும் அம்மாவை அவர்களின் தெய்வீக பாதுகாப்பால் ஆசீர்வதித்ததற்காகவும் என் உயிரை காப்பாற்றியதற்காகவும் நான் வணங்குகிறேன். தமிழ்செல்வி ஜி, ராம்நாட், தமிழ்நாடு.